இஸ்ரேலிய விமானப்படையின் விமானிகள் இருவர் F-15 விமானத்தில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென அந்த விமானத்தின் மேல்புற கனோப்பி கலண்டு பறந்த சம்பவம் தொடர்பான ரேடியோ ஒலிப்பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம். விமானம் பறந்து கொண்டிருந்த போது இப்படியான சம்பவம் நடப்பது அரிதிலும் அரிது. இதற்கு முன் 2004ஆம் ஆண்டு இதுபோன்று நடந்துள்ளது. அதன் பின் இப்போதுதான் நடந்துள்ளது. இப்போது உங்கள் திரையில் தென்படுவதுதான் F-15 விமானத்தின் மேற்புற கனோப்பி. இரு விமானிகளுக்கு மேலே உள்ள தடித்த கண்ணாடியிலான பாகம். சூப்பர்சானிக் வேகத்தில் விமானம் செல்லும் போது கடுமையான எதிர்காற்று அடிக்கும் என்பதால் அதை தாங்கக்கூடிய வகையில் உறுதியாக அமைக்கப்பட்டிருக்கும். இந்த பாகம்தான் விமானம் பறந்து கொண்டிருந்த போது கலன்று பறந்துவிட்டது. அப்போது விமானம் 30,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது. வேகம் சூப்பர்சானிக் வேகம். வெளியே வெப்பநிலை 0க்கு கீழ் 49 பாகை ஃபாரன்ஹைட், அதாவது -49 டிகிரிஸ். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஒலிப்பதிவில் விமானத்தின் மேற்புற கனோப்பி திடீரென கலன்று பறந்தவுடன் விமானிகள் அலறுவது பதிவாகியுள்ளது. சில வினாடிகளில் இரு விமானிகளும் துரிதமாக செயற்படத் தொடங்கிவிட்டார்கள். ஒரு விமானி மற்ற விமானியிடம் நான் பேசுவது கேட்கிறதா என்று கேட்டுவிட்டு கனோப்பி இல்லாமல் விமானத்தை தரையிறக்கப் போகிறேன் என்று தாம் அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்பதை சொல்கிறார். அதை இரண்டாவது விமானி மீண்டும் சொல்கிறார். கனோப்பி இல்லாமல் விமானத்தை தரையிறக்கப் போகிறோம். அதன்பின் தரை கட்டுப்பாட்டு மையத்தை அழைக்கிறார் விமானி. கனோப்பி இல்லாமல் விமானத்தை தரையிறக்கப் போகிறோம். அருகிலுள்ள நவாட்டிம் விமான தளத்தில் உடனடியாக தரையிறங்க கிளியரன்ஸ் வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு தரை கட்டுப்பாட்டு மைய அதிகாரி உடனே தரையிறங்க முன்னுரிமை கிளியரன்ஸ் கொடுக்கப்படுகிறது என்று கூறிவிட்டு உங்கள் விமானம் நவாட்டிம் விமானத்தளம் வரை பறக்கும் நிலையில் இருக்கிறதா என்று கேட்கிறார். நிச்சயமாக எம்மால் நவாட்டிம் விமானத்தளம் வரை பறக்க முடியும். நீங்கள் ரன்வே லைட்களை போடுங்கள் என்கிறார் விமானி. அதன்பின் துணை விமானியிடம் பிரதான விமானி உங்களது சீட் உறுதியாக உள்ளதா என்று கேட்கிறார். காரணம் விமானம் வேகமாக பறந்து கொண்டிருப்பதால் எதிர்காற்று மிக வேகமாக அடிக்கும். சீட் உறுதியாக இல்லாவிட்டால் சீட்டுடன் விமானியையும் வெளியே பறக்க வைத்துவிடும். தமது சீட் உறுதியாக உள்ளது என்கிறார் துணை விமானி. நல்லது சகோதரரே, நாம் இப்போது தரையிறங்கலாம் என்கிறார் விமானி. இரு விமானிகளும் பிராணவாயு முகமூடி, அதாவது ஆக்சிஜன் மாஸ்க் அணிந்திருந்த காரணத்தால் சுவாசிப்பதில் சிக்கலளவில்லை. அது இல்லாவிட்டால் இவர்கள் பறந்து கொண்டிருந்த உயரத்தில் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் இருக்காது. அடுத்த சில நிமிடங்களில் அந்த F-15 விமானம் நவாட்டிம் விமானத்தளத்தில் பத்திரமாக தரையிறங்கிவிட்டது. F-15 விமானத்தின் மேற்புற கனோப்பி திடீரென கலன்று பறந்தது எப்படி என்று விசாரணை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. விசாரணை முடிவு வெளியாகும் வரை அனைத்து F-15 ரக விமானங்களையும் இயக்க வேண்டாம் என தரையிறக்கிவிட்டது இஸ்ரேலிய விமானப்படை.